வேறு ஃப்ரெண்ட்ஸ் காலங்காத்தால கமக்கமாக பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற பார்த்தீங்க வடை சாப்பிட்டு இருக்கிறா யாருங்க அந்த மற்ற 2 கையிலையும் 2 வச்சுட்டு எப்படி திண்டுக்கிறா பார்த்துங்க அழகுட்டி தங்கக்குட்டி என்ன பண்ணுது கையில் என்ன விளையாட்டா ஏ வடை வச்சுக்கிறிய மயிலு வட்டையா ஏ நேற்று இவங்க அப்பா என்னை மாப்பிள்ளை போயிட்டு வரங்கிறாரு இவன் மாப்பிள்ளைன்ட்டுக்கிறா அதே மாப்பிள்ளை சொல்லு சொல்லி மாப்பிள்ளைன்னு சொல்லு அச்சு அழகு தங்கப்பட்டி மாப்பிள்ளை எப்படி சொல்றான் பாருங்க வேற கலர் சேர்த்துறதெல்லாம் உடச்சு ஓடு வரப்பியாச்சு உடச்சாச்சா அப்புறம் என்னப்பா தீபாவளியில் நெருங்க போகுது ட்ரெஸ் எடுக்கல பலகாரமெல்லாம் செய்யல எப்பவுமே வருஷம் பலகாரம் செய்யறது இல்லை இந்த வருஷம் செய்யணும் குலோப் ஜாமுனு விரும்பி சாப்பிட்டு இருந்தா இப்பெல்லாம் மறந்து போயிட்டேன் முதல்ல நான் வந்து வாரம் 2 கேமா கேவலமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் 50 மெகா பிக்சல்ங்கிறாங்க வாங்குறப்ப புதுசாக செல்லு வாங்குறப்ப தான் கிளாரிட்டி இருக்குது அதுக்கு ஐஃபோன் எல்லாரும் ஏன் வாங்குறாங்கன்னா ஐஃபோன் மட்டும்தான் அது வாங்குறப்பதுலேருந்து ஒரே மாதிரியே இருக்கு அது நல்லா இருக்குது செம்ம கிளாரிட்டியா சரி வெயில் பரவாயில்ல என்ன பண்ணுறது விற்கும் போது நல்லா விற்கிறாங்க அப்புறம் பார்த்தா செல்லு ஹீட் ஆகுறது ஏதாவது பிரச்சனை ஆகிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் காய்கறிக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன் பார்த்தா நானே செய்யறது இல்லை இன்னைக்கு வந்து தீபாவளி பலகாரம் கண்டிப்பாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தீபாவளி பலகாரம் ட்ரெஸ் எடுத்தீங்களா பட்டாசு வருங்க பட்டாசுல 80 வருஷம் டாப் இருக்கிறாங்க ஒன்றுத்துக்கு மற்ற வெளியில 10,000 சொல்லிட்டு 2,000 விற்கிறது அது விலையே 1000 தான் இருக்கு ஆனா உண்மையிலேயே தீபாவளி டைம்ல ஒரு பட்டாசு கடை வந்து லைசன்ஸ் வாங்கி ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு முதலீடு போட்டு பட்டாசு வியாபாரம் பண்ணோம்னா அந்த வருஷம் கூட போய் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வியாபாரம் ஆகிடுது எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுக்குன்னே பட்டாசு கடைக்குன்னே கடை புதுசாவே கட்டுறாங்கன்னா அப்ப லாபம் எல்லாம் கட்டுவாங்களா இதை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லிட்டேன் இதுக்கு மேல தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நீ கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சின்ன வீடியோ தெரிவிக்கலாம் பை